வணக்கம் நண்பர்களே. குளிக்க போன எனக்கு என் தம்பியால நல்ல அடிவண்டியாச்சு. நாய் குட்டிட்ட முன் ஜென்மத்துல எதுவும் குத்துச்சண்டை வீரனா இருந்திருப்பானோ பாஞ்சு அடிக்கிறானப்பா. எனக்கு இவன் அவுக்கப்படுறதுக்கு நான் படுற பாடு. அட சீக் உட்காருக்குல அடே நாய்க்குட்டி அவுட்டு தட நான் கொண்டே வெளியில வச்சிருக்க போறேன்னு தம்பி சொன்னான். அதுக்காண்டி தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு நாய்க்குட்டி அவுக்குறேன். ஒரு நாளும் வெளியில கொண்டே வச்சிருக்காதவனு இன்றைக்கு புதுசா கேட்கிறான். என்னத்துக்கு தானே எனக்கு முழங்கல. ஆளுக்கு ஆட்ட கண்டா ஒரே புழுவம் போல உடனே பாஞ்சிடுவான் ஆட்டுக்கு மேல. தம்பி அங்கேயும் பார்த்து நாய்க்குட்டியும் பார்த்து சிரிக்கிறானே. நாய்க்குட்டியை பண்ணோட எனக்கு முழங்கல. அட கோதாரி இப்பதானே விளங்குது என்னத்துக்கு ஆள் என்னட்ட கெஞ்சி கெஞ்சி நாய்க்குட்டிய வாங்கினவர். அப்போ புரியல, இப்ப புரியுது. எங்கட பொடியன் கடிக்க மாட்டான். ஆனா இந்த சின்ன பொடிகளோட நல்ல முஸ்பாத்தியா போச்சு தான். எங்கட நாய்க்குட்டியோட முகங்களோட காட்டும் பெம்பல்ல உன் எங்கட தம்பியும் காட்டும் மாட்டான். அந்த சின்ன பொடிகளை போட்டு பயமுறுத்துறானப்பா. சரி இவங்க விளையாடி போட்டு விரட்டு நான் வீட்டை போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தம்பியும் நாய்க்குட்டியும் வந்துச்சு நம்ம வீட்டை. ஆள் பெரிய எலும்பொண்ட வாயில கவி கொண்டு வந்தாரு. எங்கேயோ சந்திச்சிட்டு போல. அதோட ஒரே விளையாட்டு தான். எங்க நான் அந்த எலும்பை பறிக்க போறேன்னோண்டா ஆள் முழுசி அடிக்குது என்ன பார்த்து. அன்றைய தினம் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் டே. அது என்னடாப்பா மோட்டிவேஷன் கேட்டா, எங்களை மாதிரி வளர்ந்து வர கிரியேட்டர்ஸ் 100வது வீடியோனால சும்மா விடக்கூடாது. என்னடாப்பா நீ 15-16 வீடியோ தானே போட்டிருக்கிற, நீ 100 வீடியோ போட்டிருக்கிறோன்னு நீங்கள் மனசுக்கு நினைக்கிறது எனக்கு இங்க விளங்குது. நான் இல்லையப்பா, அது என் தம்பி என் நண்பன். அவன் தான் என்னை ஊக்குவிச்சு என்னை இதுக்குள்ள கொண்டு வந்தவன். தொடக்கத்திலேயே எங்களுக்கு நீங்கள் அமோக ஆதரவு தாரீங்கள். அந்த ஆதரவு தொடர்ந்து கிடைக்க மட்டும் எங்களை நிப்பாட்டேலாது. நாளைக்கும் உங்களோட கண்ணுல பட்டா சந்தோஷம் தான்.